ஓம் சாந்தி. சிஸ்டர், நான் சில குழந்தைகளை பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க. அவங்களோட குழந்தைகள் டான்ஸ் ஆடுறவங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க, ஆனால் தண்ணீரை பார்த்து பயப்படுறாங்க. சில குழந்தைகள் ரொம்ப உள்ளுக்குள்ளேயே ரொம்ப இறுக்கமாயிடுறாங்க. அவங்கள சிலர்கிட்ட அழைச்சிட்டு போய் கையில் கயிறு தாயத்தை கட்டி விடுறாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க கிட்ட போ, அவங்க கிட்ட போ, உங்கள் குடும்பத்து மேலே கண் திருஷ்டி பட்டிருக்கு, உங்கள் மேலே பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கு, இப்படி என்னவெல்லாம் சொல்கிறாங்க, என்னவெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. முதல்ல தன்னைத்தானே பார்க்கணும் இல்லைங்களா சிஸ்டர்? பேரண்ட்ஸோட இன்டென்ஷன் ரொம்ப நல்லதாக தான் இருக்குது. நாம் நம்ம குழந்தைக்கு பெஸ்ட்டு கொடுக்க விரும்புகிறோம். பெஸ்ட்டு இன்டென்ஷன், பெஸ்ட்டு எனர்ஜியோடு சேர்ந்து வரணும் இல்லையா? நீங்கள் பெஸ்ட்டு கொடுக்க விரும்புகிறீங்க, ஆனால் பெஸ்ட்டு கொடுக்கறதுல நீங்கள் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இது நடக்குமா இல்லையா, அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா, அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட வைப்ரேஷன் தானே கிடைக்குது. பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே, இப்படி நினைத்தாலும் ஸ்ட்ரெஸ் உருவாகுது சிஸ்டர். ஆமாம், அப்போ அதில் ரிஜெக்ஷனோட எனர்ஜி கிடைக்குது. என்னால் முடியாதே, இந்த குழந்தை தேவையா? ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு ஆத்மா தாயின் வயிற்றில் உள்ள குழந்தையின் உடலில் பிரவேசம் ஆயிடுச்சுன்னா ஆத்மாக்கு ரிஜெக்ஷன், நிராகரிப்போட எனர்ஜி கிடைக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கூட உருவாக்கவே கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் மனசில் பதிஞ்சிட்ட நிராகரிப்பை குணப்படுத்துறதுக்கு லைஃப் டைம் தேவைப்படுது. உங்களால் ஹர்ட்டை ஹீல் பண்ண முடியும், கோபத்தை குணப்படுத்த முடியும், பொறாமையை குணப்படுத்த முடியும். ரிஜெக்ஷனோட சமஸ்காரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுது. சில சமயம் என்ன நடக்குதுன்னா, ஆத்மா தன்னோட பழைய பிறவியில் நிராகரிப்புக்கான ஏதோ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிஜெக்ஷனுக்கான சமஸ்காரத்தை கேரி பண்ணுறாங்க. அவங்க புதிய சரீரத்தில் வந்த பிறகு ஒரே ஒரு ரிஜெக்ஷனுக்கான எண்ணம் கிடச்சிதுன்னா ரொம்ப சீக்கிரம் அந்த சமஸ்காரம் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகிடும். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, வீடுகளில் நகைச்சுவைன்ற பேரில் அல்லது இயல்பானதுன்னு நினச்சி இப்படி பேசுகிறாங்க. உங்களுக்கு பொண்ணு வேணுமா, பையன் வேணுமா, பேரு கூட ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த பேர் வைக்கணும், ட்ரெஸ் இப்படி போடணும். இப்படி நீங்கள் பெண் பிறக்கும்னு தயார் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஒருவேளை கர்ப்பத்தில் இருப்பது ஆணாக இருந்தால், பேரண்ட்ஸ்க்கு குழந்தை பிறந்த பிறகு பையன் பொண்ணு எது வேணாலும் ஓகே தான். ஆனால் முதல்ல க்ரியேட் பண்ணுற அந்த தாட்ஸ், பொண்ணு வேணும், பொண்ணு தான் பிறக்கணும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு என்ன வைப்ரேஷன் கிடைக்கும்? இவங்களுக்கு வேற யாரோ வேணும், நான் வந்துட்டேன். இது ரொம்ப டீப். இந்த ஜெண்டர் ஸ்பெசிஃபை பண்ணுற உரையாடல்களை இயல்பானதாக எடுத்துக்கக்கூடாது. சிஸ்டர், என்னோட நண்பர் ஒருவர் ராத்திரி ரொம்ப லேட்டாக என்கிட்ட வந்தார். நான் என்னாச்சுன்னு கேட்டேன். நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. என்னன்னு கேட்டால், நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம்காக ஒருவரை சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருந்தோம். இப்போ அவர் தன்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு நீங்கள் வாங்கலேன்னு சொல்கிறாரு. நாளைக்கு வான்னு கூப்பிடுறியே, நான் என்ன வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துட்ருக்கேனா? வேறு யாரும் கிடைக்கலன்னா நான் வரணுமா? நான் முக்கியம்னா என்னை முதலையே கூப்பிட்டுருக்கணுமே. அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் நானா? நான் செகண்டரியா? இப்படியெல்லாம் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நண்பருங்கிறதுனால ஒத்துக்கிட்டேன். ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் வருது இல்லையா? யோசிச்சு பாருங்க. கர்ப்பத்தில் இருக்கும் ஆத்மாவுக்கு எவ்வளவு கேட்சிங் பவர் இருக்கும். 100% சோல் கான்ஷியஸ் ஸ்திதியில் அந்த ஆத்மா இருக்குது. எவ்வளவு ரிஜெக்ஷனுக்கான ஃபீலிங் கொடுக்குறோம். நீங்கள் சொன்னீங்களே, எந்த மாதிரி அவங்க உங்களை இன்வைட் பண்ணாங்க, உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு, அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு இது பிடிக்கல, இருந்தாலும் உங்களுக்காக வரேன். குழந்தையால் இதையெல்லாம் செய்ய முடியாது. அது வெறும் வைப்ரேஷனை மட்டுமே கேட்ச் பண்ணும். அதனால் ஜோக்குக்காக கூட இல்லை கேஷுவல் கான்வர்சேஷனில் கூட இப்படிப்பட்ட உரையாடல் இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆத்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ரைட் மெசேஜ் கொடுத்துட்ருக்கல. இதுவும் சொல்கிறாங்க, எனக்கு பெண் தான் வேணும். கடைசியில் பெண்ணோ பையனோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் விரும்பியது பெண் இல்லையா, இல்லை விரும்பியது பையன், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கூட இருக்கக்கூடாது. நார்மலாக சொல்கிறாங்க சிஸ்டர், ஒரு பையன் இருக்குது, பெண் பிறந்துடுச்சுன்னா ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகிடும். இந்த நார்மல்ங்கிற லேபிளில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடக்குது. இந்த உரையாடல்களை மாற்றணும். ஆத்மா கேட்டுக்கிட்டு இருக்கு, உங்கள் எண்ணங்களை கேட்ச் பண்ணுது. முழு குடும்பமும் உட்கார்ந்து பேசுகிறாங்களே பெண் குழந்தை வேணும்னு. இது ரொம்ப டீப் ரிஜெக்ஷன். நமக்கு தோணுது, யாருக்கு இதெல்லாம் தெரிய போகுது? நாம் ஒரே ஒரு எண்ணம் தான் உருவாக்கணும். நமக்கு ஆரோக்கியமான சந்தோஷமான குழந்தை வேணும்,
ஹெல்தி அண்ட் ஹாப்பி சைல்டு, தட் ஷுட் பி த ஒன்லி க்ரைட்டீரியா. அப்போ கான்ஸ்டன்ட்லி அந்த ஆத்மாக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? நீங்கள் இங்கே எப்படி வரணும், ஹெல்தி அண்ட் ஹாப்பி. இப்படி கூட தாட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஹெல்தியாக இருக்குமோ இருக்காதோ, எல்லாம் சரியாக நடக்குமா, இடம் நல்லா இருக்குமில்ல, இப்படி ஆகிடாதில்ல, அப்படி ஆகிடாதில்ல. எப்படி நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்தின் பிரபாவமும் நம்முடைய உடல் மீது படுகின்றதோ, இப்போ டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட நம்முடைய மனம், நம்முடைய சரீரம், அப்புறம் நமக்குள்ளே இன்னொரு மனம், இன்னொரு சரீரம். அப்போ டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு இல்லையா? எப்படி நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்தின் பிரபாவமும் நம்முடைய உடல் மீது படுகின்றதோ, கருப்பையில் இருக்கும் அந்த ஆத்மா மீதும் படுகின்றது, அந்த ஆத்மாவுக்கான உடல் மீதும் படுகின்றது. அந்த சரீரமும் இப்போதான் உருவாகிட்டு இருக்கு. நம்முடைய ரெடி சரீரத்தின் மீதே பிரபாவம் படும்பொழுது அந்த சரீரம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம தினமும் அந்த சரீரத்துக்கு நல்ல நல்ல மெசேஜஸ் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நாம் அதற்கு தினமும் இப்படி மெசேஜ் கொடுத்தா உங்கள் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் லங்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுடைய ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருக்கும். நாம் டெவலப் ஆகிற அந்த சரீரத்துக்கு எவ்வளவு நல்ல வைப்ரேஷன்ஸ் தரணும். அதே நாம் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணால் நடக்குமா நடக்காதா, போன தடவை அந்த பிரச்சனை வந்துச்சு, என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு, எனக்கு இப்படி ஆகாதே, நான் சின்னவளாக இருந்தப்போ இந்த பிரச்சனை வந்துச்சு. நோ சிஸ்டர், இப்படி கூட நினைக்கிறாங்க, இந்த குழந்தை இந்த நாளில்தான் பிறக்கணும், இந்த நட்சத்திரத்தில் பிறக்கணும். உலகத்தில் மக்கள் எப்படி எப்படியெல்லாம் டென்ஷன் எடுத்துக்கிறாங்க, அதற்காக ஆப்ரேஷன் கூட செஞ்சிடுறாங்க. இந்த டைமில் தான் குழந்தை வெளியே வரணும். பாருங்க, இதற்கு பின்னாடி என்ன தாட் இருக்குது. குழந்தை வெளியே வரும்போது எப்படி இருக்கணும், இந்த தேதியில் இந்த டைமில் குழந்தை வெளியே வந்தால் அதனுடைய பாக்கியம் இப்படி இருக்கும். இப்போ நமக்கு புரிய வருது, எண்ணங்கள், ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட், ஆக்ஷன், சன்ஸ்கார், பர்சனாலிட்டி, டெஸ்டினி. ஸோ எண்ணங்கள் தான் பாக்கியமாக போகுது. அந்த குழந்தையின் எண்ணங்கள் தான் அதனுடைய பாக்கியமாக போகுதுன்னா அப்போ நாம் ரொம்ப முக்கியமாக எதில் கவனம் வைக்கணும்? இப்போ அந்த குழந்தையின் எண்ணங்கள் எப்படி இருக்குது? கர்ப்பத்தில் வந்ததிலிருந்து அந்த குழந்தையின் எண்ணங்கள் எப்படி இருக்கு? தாயோட எண்ணங்கள் அந்த குழந்தையோட எண்ணங்களாக ஆகிடும். நமக்கு இப்போ ஸ்பிரிச்சுவலி புரியுது, ஒரு ஆத்மாவின் எண்ணங்கள் இன்னொரு ஆத்மாவின் மீது பிரபாவத்தை ஏற்படுத்தும். அறிவியல் ஸ்டடீஸ் நடந்துட்டுருக்கே. இன்றைய அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, அறிவியல் ஆத்மாவின் எண்ணங்கள் ஆத்மாவின் மீது இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தும்னு சொல்கிறதில்ல. சயின்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸில் என்ன சொல்லுதுன்னா, as will be the mother, so will be the emotions of the child. தாயோட உணர்வுகள் என்னவோ அதே தான் அந்த குழந்தையின் உணர்வுகளாக, எமோஷன்ஸாக ஆகும். அவங்களோட எமோஷன்ஸோட பிரபாவம் அந்த குழந்தை மீது படும்னு சொல்லலை. அம்மாவுக்கு என்ன எமோஷன்ஸோ அதே தான் குழந்தையின் எமோஷன்ஸும். அம்மாவுக்கு பயம் இருந்தால் குழந்தைக்கும் பயம் இருக்கும், அம்மா கோபமாக இருந்தால் குழந்தையும் கோபமாக இருக்கும். அதாவது நாம் என்ன எமோஷன்ஸ் உருவாக்குறோமோ அதோட ஃபோட்டோ காப்பி உருவாக்குறோம். சிஸ்டர், எங்கள் வீட்டில் பேர குழந்தைகள் பிறக்கும்போது டாக்டர், நான் குழந்தை நல்லா இருக்கனெல்லாம் பார்க்க மாட்டேன், நீ எப்படியோ அப்படியே தான் குழந்தை இருக்கும்னு சொன்னார். பாருங்க, இதை டாக்டர் தானே சொன்னார், மெடிக்கல் சயின்ஸ் தானே. எவ்வளவு நல்ல லைன் பாருங்க. நீ எப்படியோ அப்படியே குழந்தை. குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா தன்னை செக்கிங் பண்ணிக்கணும். இது அந்த குழந்தை கர்ப்பத்தில் வந்த சமயத்திலிருந்தே பொருந்தும். ரைட் ஃப்ரம் தட் டைம். ஒரு குழந்தையின் உடல் ஆரோக்கியமும் பாக்கியமும் அவங்க பெற்றோரின் கைகளில் இருக்கு. அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த குழந்தையோட நல்ல பாக்கியத்துக்காக உழைக்க போகிறவங்க. எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சிஸ்டர். எப்படியும் உழைக்க போகிறவங்க ஏன் அந்த உழைப்பை இப்போதிலிருந்தே செய்யக்கூடாது? அந்த உழைப்பு வெளியே கிடையாது. அதிகமான உழைப்பு நம்ம எண்ணங்கள் மீது செய்ய வேண்டியிருக்கும். தன்னுடைய எண்ணங்களை மாற்றுவது, தன்னுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலங்காத்தால் எழுந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. இப்போ நாம் படிக்கக்கூடாது. ஏன்னா உள்ள ஒருவர் இருக்காரு, அவர் டைரக்டாக உள்ள ரிசீவ் பண்ண போகிறவர். நம்ம மேலே நியூஸ் பேப்பரோட பாதிப்பு ஏற்படுது, மீடியாவோட பாதிப்பு ஏற்படுது, நெகட்டிவ் எமோஷன்ஸோட பாதிப்பு ஏற்படுது. ரைட் நவ் நமக்குள்ள ஒரு ஆத்மா டைரக்டாக கன்சியூம் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. நாம் அதிகாலையில் எழுந்து வன்முறை, பயங்கரவாதம், பெயின், இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க கூடாது. அந்த கணவர் மனைவி 2 பேரும் சேர்ந்து தங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும். காலையில் பியோர் அண்ட் பவர்ஃபுல் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை உட்கார்ந்து படிக்கணும்.
சேர்ந்து உட்கார்ந்து மெடிடேஷன் செஞ்சாங்கன்னா இன்று நாள் முழுவதும் நாம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம். இன்று நாள் முழுவதும் நாம் லைட்டாக பொறுமையாக இருப்போம். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய குழந்தையின் எண்ணங்களாக ஆகுது. இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு நாளும் அவங்க இந்த வைப்ரேஷன் கிரியேட் செஞ்சாங்கன்னா பரமாத்மாவிடம் இருந்து நமக்கு பவர் கிடைக்குது. நம்மிடமிருந்து அந்த பவர் குழந்தைக்கு செல்கின்றது. இப்போதிலிருந்தே அந்த குழந்தை ஒரு அழகான எனர்ஜியுடன் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யாரோட கண் திருஷ்டியும் குழந்தை மீது படுவதில்லை. எல்லோரையும் விட பெரிய திருஷ்டி யாரோடது படுது? பெற்றோர்கள் மற்றும் கூட இருக்கிற பெரியவங்களோடது தான் படுது. பெற்றோர்களும் கூட இருக்கிற பெரியவர்களும் தங்களோட திருஷ்டி படுதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். திருஷ்டினா ஒவ்வொரு எண்ணமும் பியூராக இருக்கணும். அதிலே இருந்து குழந்தையின் உடல் ஆரோக்கியமும் சந்தோஷமும் டிசைட் ஆகுது. சிஸ்டர், அதனால தான் குழந்தைக்கு தன் கையாலேயே சமைச்சு ஊட்டி விடும்படி சொல்லப்படுது இல்லையா? அம்மா அன்போடு சமைச்சு அன்போடு ஊட்டி விடும் பொழுது அந்த அன்பின் வைப்ரேஷன்ஸ் குழந்தை மீது பிரபாவத்தை ஏற்படுத்தும். தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். ஓம் சாந்தி.